அடக்கடவுளே, இந்த ராத்திரியில ஊருக்குள்ள யாரு பாட்டு போட்டது? அட, என்ன இதை நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. சத்தம் இங்க இருந்துதான் வந்துச்சு, ஆனா எனக்கு யாருமே தெரிய மாட்டேங்கிறாங்களே. ஐயோ கடவுளே, இவ்வளவு சத்தம் இருந்தா எனக்கு தூக்கம் கூட வராது. இப்ப நானே போய் பார்த்தாகணும் என்ன ஆச்சுன்னு. பாண்டியன், நீ எதுக்காக என் வீட்டுக்கு வெளியில இவ்வளவு சத்தமா பாட்ட போட்டு வச்சிருக்க? அது என்னன்னா பெரியப்பா, இன்னைக்கு எனக்கு வெளியில காத்தோட்டமா உடற்பயிற்சி பண்ணணும்னு தோணுது. அதோட பாட்டு இல்லாம உடற்பயிற்சி செஞ்சா நல்லாவே இருக்காது. இத பத்திலாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? சரி, இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு இங்க இருந்து நகர போறதே இல்ல. இது என்னப்பா பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீ இவ்வளவு சத்தமா பாட்டு போட்டா என்னால தூங்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, நாளைக்கு நீ உடற்பயிற்சி பண்ணிக்க. இப்போதைக்கு ஒண்ணு பண்ணு, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, அப்புறம் எங்களையும் தூங்க விடு. சரி, நான் இங்க இருந்து போகணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல, அப்ப என் கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்குங்க. 100 ரூபாய் கொடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். என்னப்பா இப்படி கட்டாயப்படுத்துற? கட்டாயமா? பெரியப்பா, நீங்க என் மேல என்ன பழி வேணாலும் போட்டுக்கங்க, ஆனா சந்தோஷமா 100 ரூபாய் கொடுங்க. என்ன சொல்றீங்க? இல்லனா வேற வழியே இல்ல, ராத்திரி பூரா ரேடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு என்ன வந்துச்சு, நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, நான் அப்படியே உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். யார் அது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓய் பாண்டி, நீயே பெரியப்பா தொலை பண்ணிட்டு இருக்க? அவர்கிட்ட வலுக்க டைமா காசு வாங்கிட்டு இருக்கியா? என்னது வலுக்க டைமாவா? இல்ல இல்லப்பா, அப்படிலாம் இல்ல. பெரியப்பா ஒரு விருப்பத்தோட தான் எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாரு. என்ன? சரி பெரியப்பா, நீங்க 100 ரூபாய் கொடுக்க வேண்டாம், 50 ரூபாய் கொடுங்க போதும். நீங்க எவ்வளவு நேரம் ரேடியோல பாட்டு கேட்டீங்கல்ல, அதுக்காகவாது பணம் கொடுங்க. மீதி இருக்கிற 50 ரூபாய இங்க பக்கத்து வீட்டுல எங்கேயாவது போய் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா கூடாது பெரியப்பா. அது நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. இனிமே இவன் உங்களை தொல்லை பண்ண மாட்டான். நிஜமா, நீங்க போங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இவரை நான் விரட்டிடுறேன். சரி பெரியப்பா, பணம் கொடுங்க. ஏய், வாய் மூடு. பெரியப்பா, வாய் மூடு. இந்த மாதிரி ஒருத்தர் தொல்லை பண்ணி அநியாயமா காசு வாங்கினா அதுக்கு பேர் சம்பாத்தியம் இல்ல. என்ன அநியாயம்? நான் தான் இப்ப உழைச்சிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படியா? மத்தவங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு நீ உழைச்சிட்டு இருக்கியா? அப்படியா? அப்ப அவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கலாம், நான் எப்படி தூங்குறது? நான் முழிச்சிட்டு தானே இருக்கேன், அதுவும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். ஏய் பாண்டி, ஒருவேளை நீ பணம் சம்பாதிக்கணும்னா உழைச்சு சரியான வழியில அதை சம்பாதிக்கணும். அப்பதான் நீ பாஸ் ஆவ, இல்லனா நீ ஃபெயில்.